யானையோட தும்பிக்கையை பிடிச்சிருந்தும் நாட்டியம் ஆடி இருக்கானா. அது எங்கன்னா மதுரால குவலையாப்பீடம் என்ற மத யானை. அந்த யானையை வச்சு கண்ணனை அழிக்கணும்னு கம்சன் திட்டமிட்டான். ஆனா கண்ணன் என்ன பண்ணான்னா அந்த கோலையாப்பீடத்தின் தும்பிக்கையை பிடிச்சு, நீ ஒரு பக்கம் ஆடின, கோலையாப்பீடத்தையும் ஒரு ஆட்டு ஆட்டின, தும்பிக்கையை பிடிச்ச ஒரு ஆட்டு ஆட்டி அதை கீழே தள்ளி வதம் பண்ணி கொம்பு பறித்தவனே, அதன் கொம்பாகிய அந்த தந்தங்களை எல்லாம் முறித்து பறித்து கையில் எடுத்தவனே, அப்படி யானை முன்னாடி நாட்டியம் ஆடின, எங்கள் முன்னாடி ஆடுன்னு சொன்னா ஆட மாட்டியா? இது மட்டுமா, 2 மல்லர்கள் சாணூரன் முஷ்டிகன்னு கம்சன் ஏற்பாடு பண்ணியிருந்தான். மதுரால தன்னுடைய அரங்கத்துல பலராமன் கண்ணனை வதம் செய்வதற்காக இந்த சாணூரனும் முஷ்டிகனும் சண்டை போடணும். ஆனா கிருஷ்ணா, நீ எவ்வளவு கெட்டிக்காரன்னா சண்டை கூட டான்ஸ் ஆடிண்டே போடுறா. இன்னைக்கு யாரோ திரைப்படத்துல எல்லாம் காட்டுறா, இந்த நடிகர் நடனம் ஆடிக்கொண்டே சண்டையும் போடுவார். இதெல்லாம் யாரு? எங்க கிருஷ்ணன் என்னைக்கோ பண்ணிட்டான். சாணூரன் முஷ்டிகன்கிறவா ப்ரொஃபஷனல் ரெஸ்லர்ஸாம், தொழில்முறை மல்லர்கள். அதனால ஆயம் அறிந்து மல்யுத்தத்தை நன்கு அறிந்து உன்னோடு போர் புரியணுங்கிறதுக்காகவே எதிர்த்து வந்த மல்லை, மல்லைனா மல்லர்களைன்னு அர்த்தம், சாணூரன் முஷ்டிகன் என்ற இருவரை உன்னோடு சண்டை போடணுங்கிறதுக்காக எதிர்த்து வந்த மல்லாகிய சாணூர முஷ்டிக மல்லர்களை அந்தரம் இன்றி அழித்தாடிய தாழினையாய். அதாவது என்னதான் சண்டை போட்டாலும் எங்கேயாவது கன்னத்துல ஒரு கீறல், உதட்டோரமா கொஞ்சம் ரத்தம், ஒண்ணுமே கிடையாது. லேசா வஸ்திரம் கிழிஞ்சது கிடையாது. மாலையிலேருந்து ஒரு சின்ன பூ இதழ் உதிர்ந்தது கிடையாது. கிருஷ்ணன் இத்தனைக்கும் என்ன பண்ணியிருக்கான்? புது வஸ்திரம் அணிஞ்சுண்டு, சந்தனம் பூசிண்டு, மாலைகள் அணிஞ்சுண்டு சண்டைக்கு போயிருக்கான். அந்த வஸ்திரம் கொஞ்சம் கூட கலையல, சந்தனம் கொஞ்சம் கூட அழியல, மாலையிலேருந்து ஒரு இதழ் உதிரல, முடிச்சிட்டானா. அதான் அந்தரம் இன்றி, உனக்கு ஒரு சின்ன ஆபத்து கூட இல்லாதபடி அழித்து அந்த சாணூரன் முஷ்டிகனை பலராமனோடு சேர்ந்து அழித்து ஆடிய தாழினையாய். எப்பா, சண்டை கூட எப்படி பண்ணேன்னா சண்டை போடல, அழித்து ஆடிய, அங்கும் நாட்டியம் ஆடிய தாழ் இணையாய். தாழ்னா திருவடி, இணைனா ஜோடி. அப்படிப்பட்ட ஜோடியான திருவடியை கொண்டவனே, உன் திருவடி மல்யுத்த அரங்கத்திலையும் நாட்டியமாடி மதுராவின் பெண்கள் ஒருபுறம் உன்னை ரசிக்க, மறுபுறம் சண்டைக்குன்னு வந்தானே 2 பேரும், அவர்களை அந்தரம் இன்றி உனக்கு ஒரு சின்ன ஆபத்து இல்லாதபடி அழித்து ஆடிய தாழினையாய், அழித்து கொண்டு நாட்டியமாடினாயே. இத்தனை பண்ணின நீ எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை, ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே.